வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது. நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை காலில் வச்சு, அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மேசராசி, சிம்ம ராசிக்காரங்க, இல்லை சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்க விருச்சிக ராசி, இவங்க 3 ராசிநாதர்களும் செய்யவே கூடாது. ஏன்னா நெருப்புங்கிறது இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராசிக்காரங்க அதை மிதிக்கும் போது, அதாவது சனியை வச்சு அமுக்கிற மாதிரி அமைப்பு. ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நெருப்பை இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது. சரிங்களா? ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க. அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது இனிமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. புது வருடம் சித்திரை மாதம் பலனை பார்த்துடலாம். மிதுனராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் வக்கரமாகி உச்ச நிலைக்குள்ளான பவர் அடைவாருங்க. வக்கரமாகி உச்சநிலை எப்படி மீன வீட்டில் இருந்தால் வக்கரம் தானே அப்படின்னு நினைக்கலாம். இந்த மீன வீட்டில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கார். அப்போது இந்த வக்கரமாகக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதருக்கு நீச வீடு எப்போவுமே. சரிங்களா? அதாவது மீன வீட்டுக்கு வந்தாலே அவர் நீசம் ஆகிடுவார். அப்போ நீசமாகி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாகி இருக்கும்போது அதாவது உச்ச நிலைக்கான ஒன்றான பவர் அடையும். சரிங்களா? ஸோ அவர் வக்கரமாகி உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அந்த வக்கர முடிவே இந்த மாதம் 12ஆம் தேதி, அதாவது சித்திரை 12ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி ஆவார். ஆனால் அவர் வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்கள் ஃபுல்லாகவே அவர் உச்ச நிலைக்கு உண்டான பவர் அடைவார். கூட சுக்கிரன் வேறு இருக்கார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 5 குடிவரும் உச்சம், உங்கள் ராசிநாதரும் உச்சம். மிகப்பெரிய யோகம் அது. அவருக்கு ராசிநாதர் பார்த்திங்கன்னா பங்குனி 28 அன்றைக்கி அவர் மேச வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போவார். மேச வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரம் தான், அது மாற்றம் இல்லை. ஆனால் வக்கரமாகி அப்படியே அதே நிலையில் மீன வீட்டுக்கு போகும்போது உங்கள் ராசிநாதர் உச்ச நிலைக்குண்டான பவர் அடைவார். அப்போ பங்குனி 28லேயே அவர் உச்ச நிலைக்குண்டான அமைப்பில் வந்துட்டார். கூட சுக்கிரனும் நல்ல ஒரு நிலையில் இருக்கார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். எப்போ மீன வீட்டுக்குள்ளே போகிறாரோ 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதர் உச்ச நிலையில் இருக்கும்போது, உச்ச நிலைக்கு அதாவது அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பார் வக்கரமாய் உள்ளே போகும்போது. ஏன்னா நீச வீட்டில் அப்படி எப்போ ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அது அதாவது தன்னுடைய பலத்தோட ஒருபடி மேலையான பலமாக இருக்கும். உச்சத்துக்கு நிகரான பலமாக இருக்கும். ஆல்ரெடி அங்கே சுக்கிரன் வேறு உச்சம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் இந்த மாதத்தில். எப்படின்னா உங்கள் ராசிக்கு 12 குடியவர் சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 5 குடியவர் சுக்கிர பகவான், உங்கள் ராசிநாதர் புதன் அவரும் உச்ச நிலையில் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இட அதிபதி உங்கள் ராசிநாதர் தான். அப்போது இதில் எத்தனை வீடு பாருங்கள். அதாவது 4ஆம் இடம் உங்கள் ராசி, 5ஆம் இடம், அப்புறம் ராசிக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம். இத்தனை 6 வீடு உங்களுக்கு 5 வீடு உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதத்தில். அப்போ 5 வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ இது இல்லாத பார்த்திங்கன்னா செவ்வாய் வேறு 10ஆம் தேதி பயிற்சி உங்கள் சித்திரை 10ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைமையாக ஆகிடுவார். என்னென்னா சனி பகவான் 9 கூடிய பாக்கியாதிபதி. அவர் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிகிட்டே இருந்துச்சு அவர் வீட்டில் போயிட்டு. இப்போ சித்திரை 10ஆம் தேதி அவரும் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு உங்களுக்கு எதிரி கிரகம் தான் அவர் செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் எதிரி கிரகமாக இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றது யோகம் தாங்க. சரிங்களா? ஏன்னா உபசேஸ்தானத்துக்கு வருது 1 உபசேஸ்தானாதிபதி 1 உபசேஸ்துக்கு வருது யோகம் தான். 6 குடியவர் 10ல் வருது. லாபாதிபதி 10ல் வருது. லாபத்தை பெருக்கி, அதாவது தொழிலை பெருக்கி அது மூலிமா லாபத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவு நன்மையாக இருக்கும். ஸோ உங்கள் ராசிநாதர் பொறுத்தவரை மிகவும் அற்புதமாகவே இருப்பார். இந்த மாதத்தில் ஆரம்பத்துலேருந்தே 12ஆம் தேதி அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து அவர் நேர்கதியாகி திருப்பி பேச்சாகி திருப்பி ஃபுல்லாகவே மேச வீட்டுக்கு வந்துடுவார். சரிங்களா? அந்த மாதம் லாஸ்ட்டில், அதாவது சித்திரை 27ஆம் தேதி மேச வீட்டுக்கு வருவார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன வீட்டில் தான் இருக்குமே. சரிங்களா? ஸோ சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சுக்கிர பகவான் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மீன வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகி மீன வீட்டில் தான் இருக்கும். 11ஆம் தேதி தான் மேச வீட்டுக்கு வருமே. மேச வீட்டுக்கு வரும்போது உங்கள் லாப வீட்டுக்கு வந்துடுது. இந்த லாப வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். ஏன்னா சித்திரை 11ஆம் தேதிக்கு அப்புறம் லாப வீட்டுக்கு வரும்போது ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு 12 குடியவர் 5 குடியவர் லாப வீட்டுக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ
சரிங்களா. அப்போ 5ஆம் இடம் பவர் ஆகுது. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியஸ்தானம், இது எல்லாமே, அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே வந்து 5ஆம் இடம் தான் குறிக்குமே. ஸோ 5ஆம் இடத்துல வந்து வரும்போது உங்களுக்கு ஒரு திரிகோணத்தில் வரும்போது ஒரு திரிகோணாதிபதி அவர் திரிகோணத்தை பார்க்குறாருங்கும்போது அவர் சொந்த வீடை தானே பார்க்குறது மிகப்பெரிய யோகமாகவே அமையும். கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குருவும் இருப்பாங்க, சுக்கிரன் இருப்பாங்க, சூரியனும் இருப்பாங்க. இது எல்லாமே யோகமாகும். ஏன்னா சித்திரை மாதம் பிறக்கும்போதே உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உள்ளே வந்துடுவார், சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தில் அமையும். 2வது ராகு வேறு 10ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நன்மையான விஷயந்தான், சரிங்களா. ஸோ ஆனால் அந்த ராசியை பொறுத்தவரை ராசி ரொம்ப பலமாக இருக்குது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி 2ஆம் இடத்த அதிபதி சந்திர பகவான், அவர் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் படிப்படியாக வளர்பிறை சந்திரனாக தான் போகிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய நன்மையை தான் கொடுக்குமே, சரிங்களா. ஓப்பனிங்லேருந்து உங்களுக்கு நன்மையாக, அதாவது உங்கள் ராசிநாதர் உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்கார். 5 கூடியவர் உச்சமாக இருக்கார். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி வளர்பிறை சந்திரனை, ஏன்னா பணம் கொடுக்கக்கூடியவர்கள் 2ஆம் வீட்டு அதிபதி, குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர். ஸோ இவர் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது, ஒரு யோகம் தான். அடுத்து 3ஆம் இடம், இந்த 3ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான், அவர் வந்து உச்சம், அதாவது 5 கோடியர் உச்சம், 3 கோடியர் உச்சமாகிட்டார். இது என்னென்னா உங்களுக்கு முயற்சிகள், புதுசான முயற்சிகள் எடுப்பீங்க இந்த மாதத்தில். அந்த முயற்சி மூலிமா வெற்றி கிடைக்கும். வெற்றி மூலிமா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். நிறைய ஆட்கள்கிட்ட போய் பழகுவீங்க, உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். உங்களை வந்து ஒரு மதிப்போடு உங்களை வந்து ஒரு பெரிய மரியாதையோடு நடத்துவாங்க. ஸோ அதாவது நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலைக்குண்டான அங்கீகாரங்கள் இப்போ கிடைக்கும். ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஸோ ஏன்னா 3ஆம் இடம் தாங்க விவசாய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம் நம்ம எப்போவுமே. ஸோ 3, 6, 10, 11 இந்த 4 வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெற்றி ஸ்தானத்தை குறிக்குமே. அதில் 3 வந்து புகழையும் சேர்த்து குறிக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் புகழ் அடையாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நிச்சயமாக புகழ் கிடைக்கும். அதுலேயும் ஓப்பனிங்லேயே புகழ் கிடைச்சிடும். மாதம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு மிகப்பெரிய புகழோடு இருப்பீங்க. அடுத்து உங்கள் ராசினார் இந்த மாதம் எண்டுலேருந்து 27ஆம் தேதி உள்ளே வரும்போது கூட, அதாவது மேச வீட்டுக்கு வந்தால் கூட லாப வீட்டுக்கு தான் வராரு, அதுவும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குமே, சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான கெடுபலங்கள் அத்தனையும் முடிஞ்சிச்சு. அதுவும் உங்கள் ராசினார் வேறு நீச வீட்டிலேருந்து இப்போ வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் 11ஆம் வீடு, அடுத்து 12, அடுத்து ராசி, இப்படி தான் வருமே. இனிமேல் பட்டு இவனால் இருந்த தொந்தரவுகள்லாம் விட்டு வெளியில் வந்துட்டார். ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி கூட ட்ராவல் ஆகும்போது கூட செவ்வாயும் இருந்தார். அப்போ அந்த செவ்வாயும் சனியும் வந்து உங்கள் ராசினரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டார். இப்போ ராகு மட்டும்தான், ராகு கூட குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். குரு வீடு வந்து எப்போவுமே சுபத்தும். குரு வீட்டில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகம் நன்மைகளே செய்யுமே தவிர தீமைகள் வந்து மேக்ஸிமம் அது செய்ய வந்து தவறுமே. ஏன்னா அதை செய்ய முடியாது. ஒரு நல்ல வீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு கெடுபலம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுவும் ஒரு வகையில் ஒரு நன்மையான விஷயம் தான். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுக்கு மிகவும் நண்பர் அது. அதனால் ராகுவுக்கும் புதனுக்கும் செட் ஆகிடும், எந்த வகையிலையும் பாதிப்புகள் இருக்காது, சரிங்களா. ஸோ அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த உங்கள் ராசிநாதர் வந்து நல்ல இடத்துலேருந்தே ட்ராவல் ஆகி வரும்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தில் அத்தனையுமே நீங்கள் இதுக்கப்புறம் மீண்டும் வெளியில் வருவீங்க. ஏன்னா 10ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடம், அடுத்து 12, அடுத்து ராசி. 12ஆம் இடங்கிறது வந்து சுக்கிரனுடைய வீடு, அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு. 10ஆம் இடம், 11ஆம் இடம் விவசாய ஸ்தானம். ஸோ அங்கே உங்கள் ராசிநாதர் இருக்குது, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 3 குடியவர் வந்து வேறு உச்சம் இல்லை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் புதன் இந்த 27ஆம் தேதி வரைக்கும் இருந்தால் கூட அவர் 4க்கும் அதிபதி. அப்போ 4ஆம் இடத்தையும் அவர் பார்த்து பலப்படுத்துகிறாரு. கூட ராகு இருந்தாலும் கூட அவரால் வந்து இந்த உங்கள் புதன் பகவான் வந்து கெட்டு போக மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு ராகுக்கு தகுந்த மாதிரி இவர் மாறிக்கிடுவார், சரிங்களா. 2வது ராகு வந்து புதனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் செய்யும் நண்பர் கூட, சரிங்களா. அதனால் வந்து ராகு கூட சேர்ந்துருக்கேன் நெஞ்சு பயப்படாங்கன்னா, அவருக்கு பயம் வந்து செவ்வாய் தான் மெயினாக. செவ்வாய் தான் அசுபர் புதனுக்கு. ராகு வந்து பெரிய அசுபர்லாம் கிடையாது, ஓரளவு சமமாக தான் போகுமே, சரிங்களா. அடுத்து வந்து 5ஆம் இடம் அதிபதி தான் உச்சத்தில் இருக்கார். இந்த உச்சத்தில் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அவங்க புதன் சொல்லியாச்சு, ஜாயின் பண்ணி சொல்லியாச்சு. அடுத்து 5ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா 5ஆம் இடம் அதிபதி உச்சம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் வீடு லாபத்தில், உங்கள் ராசிக்கு லாபத்தை வந்து 5ஆம் வீடே பார்க்குறாரு. ஸோ அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே 5ஆம் வீட்டு அதிபதியால் கிடைக்குமே. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வீடை அவரே பார்க்குறாரு. இது எல்லாம் மிகப்பெரிய யோகம். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு இந்த டைமில் வந்து கல்யாணத்துக்குண்டான அமைப்புகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருவும் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. அடுத்து வந்து இந்த மாதம் இப்போ 15க்கு மேலே குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்தால் கூட, இந்த 12ஆம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஏதாவது சுப செலவை உண்டு பண்ணுறதுக்காக, சரிங்களா. ஸோ மேரேஜுகள், அப்புறம் வந்து சொந்த தொழில் பண்ணலையா, இவங்களாம் வந்து மிதனராசிக்காரங்க வந்து வேலைக்காக அலைஞ்சிருக்கீங்களா, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் பண்ண நினைக்கிறீங்களா, உங்களுக்கு சொந்த தொழில் நடக்கும். யாருக்காச்சும் வெளிநாடு போகணும்னு
ஒரு ஆசை இருக்கா, இந்த குரு உள்ளே வந்தோடனே போயிடுவீங்க. இந்த மாதம் லாஸ்ட்டில் உங்களுக்கு குருவுக்கு உண்டான அமைப்புகள் வரும்போது தானாகவே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அதனால் எல்லாமே நல்லபடியாக இனி வரக்கூடிய காலங்கள் மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குமே தவிர வீழ்ச்சியை கொடுக்காது. உங்களுடைய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க. எப்போவுமே சரி, உங்கள் தசா புத்திகள் தான் கேப்டன் ஒரு ஜாதகத்தில். ஸோ அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் ஆரம்பத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல, அடுத்து 10ஆம் இடத்துலையும் போவார். ஸோ 9ஆம் இடம் வந்து அவருக்கு வந்து செட் ஆகாது. 10ஆம் இடத்துக்கு போனோடனே ஃப்ரீ ஆகிடலாம் நீங்கள். ஏன்னா அவர் வந்து மாதம் இந்த சித்திரை 10ஆம் தேதி வந்து அவர் வந்து இந்த பக்கம் போயிடுறாரு, எங்கள் இவர் வீட்டுக்கு போயிடுறாரு, மீன வீட்டுக்கு. சித்திரை 10ஆம் தேதி அவர் போயிட்டாருனாலே உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் பலமாயிடும். 9ஆம் இடத்துலேருந்து 6 கூடியவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு யோகம் தான். சரிங்களா? 6 கூடியவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. திரிகோணத்தில் சுத்தமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு 6 உபசய ஸ்தானம், 10 உபசய ஸ்தானம். ஸோ ஈஸியாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடும். ஓரளவு நன்மைகள் இருக்கும். சரிங்களா? 9ஆம் இடத்தை விட 10ஆம் இடத்துல ஒரு அசுபர் இருக்குது யோகம்னு சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக. ஸோ அதனால் அங்கே போய் அவர் இருக்கலாம். அது வந்து யோகமாகவே மாறிடும். இப்போ செவ்வாயால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது இனி வரக்கூடிய காலகட்டத்தில். அடுத்து 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்து அதிபதி மாதம் அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது சித்திரை 18 வரைக்குமே அவர் வந்து அவர் வீடை 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீடை பார்ப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் லாபத்தை வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடையும், அடுத்து 6ஆம் வீடையும், அடுத்து 8ஆம் வீடையும் பார்த்து இப்போ அவர் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவார் இந்த மாதம் லாஸ்ட்டில் இருந்து. ஸோ 4ஆம் இடத்தை பார்த்தா என்ன யோகம், உங்களுக்கு சுகபோகமாக இருப்பீங்க. ஏதாவது தீராத நோய் இருந்தால் அந்த நோய் வந்து இப்போ கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்களா? வேலை கிடைக்காதவங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை கிடைக்கும். எதிரிகளை யாராச்சும் இருந்தால் எதிரிகள்லாம் கண்ட்ரோல் வருவாங்க. உங்கள்கிட்ட வந்து ஃபைட் பண்ணாமல் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. உங்கள்கிட்ட எந்த வகையிலையும் ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது வழக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து பார்த்து சுகத்துவப்படுத்துறதுனால. அடுத்து 8ஆம் இடம், மரணத்துக்கு நிகரான துன்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எல்லாமே விலைக்கு போகும். தீராத நோயின்னு சொல்வீங்களே, அது எல்லாம் எந்த நோயின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மருந்து மெடிசன், இவனால எந்த நோயினே தெரியாமல் நிறைய பேர் ஆஸ்பத்திரி போயிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசி 12க்கு வரும்போது அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சம்பவங்களும் உங்களுக்கு ஈஸியாக நடந்து போயிடும். சரிங்களா? கடந்து போயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த 7ஆம் வீட்டு அதிபதியால் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான், அவர் 9ஆம் இடத்துல இருக்கார் பாகிஸ்தானத்தில். ஸோ 8ஆம் இடத்தால் உங்களுக்கு எந்த அசுப பலனோ கெடு பலனோ இல்லை. ஏன்னா 9ஆம் இடம் தான் வந்து அந்த ராசிநாதர் இருக்கார். 8ஆம் இடத்தை எந்த கெட்ட கிரகமும் பார்க்கல. அதனால் ஓரளவு 8ஆம் இடம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அடுத்து குரு போய் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டமும் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மாதம் எண்டில் குரு போயிடுவார். 18ஆம் தேதிக்கு அப்புறம், சித்திரை 18க்கு அப்புறம் குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார் 12ஆம் இடத்துலேருந்து. ஸோ வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு மூலிமா நன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக போய் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டாக்கிட்டு வருவீங்க. ஸோ அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மாதம் ஆரம்பத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருப்பார். செவ்வாய் போனதுக்கப்புறம் 9ஆம் இடம் நல்ல பல மின்னுங்க. சரிங்களா? சனி இருந்தாலே உங்களுக்கு கெடுப்பலன் தான். செவ்வாயும் கூட இருக்கிற கெட்டு போச்சு. ஸோ இருந்தாலும் செவ்வாய் அந்த பக்கம் போயிட்டாருனாலே உங்களுக்கு 9ஆம் இடம் ஓரளவு நன்மைகள் செய்யும். 9ஆம் வீட்டு அதிபதி தானே, அவர் முழுக்க அசுபர். அந்த 9ஆம் இடத்தை கொஞ்சம் லைட்டாக கெடுக்க தான் செய்வார். ஆனால் இருந்தாலும் 9ஆம் வீட்டு அதிபதி ஆகிட்டார்ல, அந்த ஆதிபத்திய ரீதியாக நல்லது செய்வார். சரிங்களா? காரகத்து வழியாக அவர் வந்து கெடுதல் தான் பண்ணுவார் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்தாலும். ஆனால் ஆதிபத்திய ரீதியாக அவர் நல்லது பண்ணுவார். அதனால் ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு 1/4 பங்கு நல்லதும் 3/4 பங்கு கெடுதல் இருக்கும். அது மற்ற 2 கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் அவர் சப்போர்ட் பண்ணாலே போதும். சனி பகவான் ஓரளவு பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்களா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிற்பாதியில் வந்து செவ்வாய் இணைகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் செவ்வாய் உள்ளே வந்து மறுநாளே சுக்கிரன் வெளியே போயிட்டு 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அது வரைக்கும் இங்கே இந்த வீடு 10ஆம் இடம் நல்லாயிருக்கும். அது செவ்வாய் உள்ளே வந்ததுக்கப்புறம் செவ்வாயால் நடக்கூடிய கெடுபலனும் நல்ல பலனும் உங்களுக்கு நடக்குமே. ஏன்னா 10ஆம் இடத்தை பொறுத்தவரை செவ்வாய் 6 கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். ஸோ இது 2 பலனும் உங்களுக்கு நடக்கும். 6 கூடிய வேலையும் நடக்கும், 10ஆம் இடத்துல 11 வேலையும் நடக்கும். இதில் என்னென்னா எந்த வேலையும் தன்னிச்சையே செவ்வாயால் செய்ய முடியாது. அங்கே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது ஆல்மோஸ்ட். சரிங்களா? இந்த செவ்வாயை காலி பண்ணி ராகு தான் எடுத்து செய்வார். நல்லதையும் கெட்டதையும் அவர் செய்வார். அவர் உங்கள் ராசிக்கு நல்லவர். ராகு உங்கள் ராசியை பிடிக்கும் அவருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10ஆம் இடம் உங்களுக்கு நன்மையே செய்யும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையை செய்ய முயற்சி பண்ணும். இதில் உங்கள் ராசிநாதர் வேறு அதே இடத்துல தான் இருப்பார் இந்த மாதம் எண்டு வரைக்கும், 27ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மையை செய்யும்.
சரிங்களா. என்னன்னா அது வந்து கொஞ்சம் வந்து அதாவது ராசிநாதர் கூட இருக்கிறனால வந்து மற்ற கிரகங்கள் ஏதாவது கெடுபலன் நினச்சா கூட இவர் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் செய்யுமே தவிர பெருசாக உங்களுக்கு கெடுபலன் நடந்துடாது இந்த மாதம் ஃபுல்லாகவே. அடுத்து 11ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சுக்கிர பகவானும் சூரியனும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா லாப வீடு கண்டிப்பாக குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். ஸோ அரசாங்க ரீதியாகவும் சரி, பெரிய பெரிய ஆட்கள் அறிவும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மூலயமா நன்மைகள் நடக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி உச்சம், 3ஆம் வீட்டு அதிபதி வந்து சூரியனுடைய காரகத்துவம் வந்து பதவி, மேல் அதிகாரிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். வேலை இல்லாதவங்க வேலை இல்லை, தொழில் இல்லாதவங்க தொழில். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க அதிகப்படியான அமைப்புகள் இருக்குது இந்த 3ஆம் வீட்டால். சூரியனால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். எப்போவுமே டாப் மோஸ்ட் உள்ள ஆட்கள் வந்து இந்த 3ஆம் வீட்டை தான் சொல்லுவாங்க. அதை சூரியன் தான் சொல்லுவேன். இந்த மொத்த கிரகத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான். அவரே உச்சமாக இருப்பார் லாப வீட்டில். அப்போ என்ன, கண்டிப்பாக லாபம் இருக்குது. பெரிய ஆட்களால் நமக்கு பெரிய லெவலில் லாபம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் எடுத்திங்கன்னா பிற்பாதியில் உங்களுக்கு குரு வந்துடுவார். முற்பாதியில் எந்த கெட்ட கிரகமும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். 12ஆம் இடம் எந்த விரயமும் இல்லை. குரு வந்ததுக்கப்புறம் சுப விரயம் கண்டிப்பாக நடக்கும். அது எல்லாமே நன்மையாகவே முடியும். சரிங்களா. ஸோ எல்லாருமே ஜாதக பலன் பார்க்குறது நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம ஜாதக பலனை பார்க்குறோமே. நிச்சயம் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது. வணக்கங்க.